ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் வந்து டெய்லி ஒரு 50-50 கொஸ்டின்ஸாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஆதிசித்தராக கருதப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ திருமூலர். நூலாசிரியர்கள் பொறுத்துக. இதில் நூல் இந்த சைடு கொடுத்துருக்காங்க, இந்த சைடு அதோட ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ காற்றிலே மிதந்த கவிதை இது யாருன்னா மு. அருணாச்சலம். ஏட்டில் எழுதா கவிதை இதோட ஆசிரியர் அன்னக்காமு. பவளக்கொடி மாலை இதோட ஆசிரியர் கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னா கி.வா. ஜெகநாதன். ஸோ ஆப்ஷன் டி 4123. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? ஆப்ஷன் ஏ வானமாமலை. ஃபோர்த்து கொஸ்டின், புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர்? ஆப்ஷன் ஏ பாரதியார். பாண்டிய நாடு டேஸ் வளம் மிக்கது? ஆப்ஷன் பி முத்து. ஆறாவது கொஸ்டின், தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல்? ஆப்ஷன் சி மனோன்மணியம். காவடி சிந்தின் ஆசிரியர்? ஆப்ஷன் ஏ அண்ணாமலையார். எட்டாவது கொஸ்டின், சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம்? அதில் வந்து புகார் காண்டம் இருக்கும், மதுரை காண்டம் இருக்கும், வஞ்சி காண்டம் இருக்கும். ஆனால் ஆரண்ய காண்டம்னு ஒன்று இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒன்பதாவது கொஸ்டின், சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் என்பது மணிமேகலையும் சிலப்பதிகாரம் தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். ஏன்னா சிலப்பதிகாரத்துக்கு வந்து நிறைய பேர் இருக்கும். நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம், அந்த மாதிரி முத்தமிழ் காப்பியம், இது எல்லாமே வந்து சிலப்பதிகாரத்துக்கான பெயர்கள் தான். 11வது கொஸ்டின், கம்பர் அவைக்கள புலவராக விளங்கிய அரசவை? ஆப்ஷன் பி குலோத்துங்க சோழன். 12வது கொஸ்டின், தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எவை? கதி அப்போ கானா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். 13 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2வது காண்டமாகும். கூற்று 2, அயோத்தியா காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. இதில் 1 மற்றும் 2 இது ரெண்டுமே சரி. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 14வது கொஸ்டின், புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். ஆன்சர் சி தான் வந்து இதோட ஆன்சர். ஸோ திருக்குறள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இடையில ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து இல்லாமல் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதுகிற மாதிரி இருக்கும். 15வது கொஸ்டின், தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல்? ஆப்ஷன் பி திருக்குறள். இது 6th புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. 16வது கொஸ்டின், வழிப்பறி, நிறை கவர்தல் ஆகியன டேஸ் திணைக்குரிய தொழில்கள்? இது ரெண்டுமே வந்து பாலை திணைக்குரிய தொழில்கள் தான். 17வது கொஸ்டின், சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. ஸோ அவரோட படைப்புகள் என்னென்னா ஆப்ஷன் சி வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை. நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின், உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்சொல் எழுதுக. ஸோ உதித்த அப்படின்னாலே ஆப்போசிட், மறைந்த தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 19 சார்பெழுத்து வகைக்கு டேஸ் பொருந்தாது. இது எல்லாத்துலேயுமே சார்பெழுத்து மொத்தம் வந்து எத்தனை இருக்கும்னா 10 இருக்கும். அதாவது உயிர்மை, ஒற்றளப்படை, உயிரளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இது எல்லாமே வரும். ஆனால் உயிரெழுத்து அப்படிங்கிற ஒன்று இருக்காது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். 20வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களோட நூல் என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சாலே எது ஒன்று இல்லையோ அதுதான் எழுதாததாக இருக்கும். ஸோ புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இது எல்லாமே அவங்களோட நூல். ஆனால் ஆப்ஷன் ஏ இருண்ட வீடு இது வந்து பாரதிதாசனோட நூல். அதனால் இங்கே ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்டு.
21 மரபு பிழையை நீக்கிய சொல்லை காண்கன்னு இருக்கும். ஸோ மரபு பிழை நீக்கிய சொன்னால் கருங்குயில் கூவும் அப்படிங்கிறதா கரெக்டானது. ஏன்னா மயில்ங்கிறது அகவும், கிளி பேசும். ஸோ இதெல்லாம் வரும்போது இப்போ கருங்குயில் என்னவா இருக்கும்? கூவும். அதுதான் யானை என்னன்னு நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின், ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்வு செய்க அப்படின்னு இருக்கு. அலை அலை அலை. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று கடல் அலை, ரெண்டாவது உள்ளது புற்று, மூணாவது அழைத்தல், அதாவது ஒரு கூப்பிடுறது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தரும் பொருள்னு கேட்டிருக்காங்க. ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை. இதான் அதோட ஆன்சர். 24வது கொஸ்டின், கோ எனும் ஓரெழுத்துக்குரிய பொருள். கோனா மதில் அப்படிங்கிறது தான் பொருள். கோனா அரசன் ஒரு பொருள் வரும், இன்னொன்று பொருள் மதில். ஸோ அதனால் ஆன்சர் மதில். நெக்ஸ்ட் 25வது கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஸோ சால்பு, சிலந்தி, சீருடை அந்த வரிசையில் தான் வரும். அப்படி பார்க்கும்போது ஆன்சர் பி தான் கரெக்டானது. 26வது கொஸ்டின், சரியான அகர வரிசையை தேர்க. கீற்று, கேணி, காக்கை, கூந்தல். அப்போ காக்கா, கீக்கி, கூக்கு அந்த வரிசையில் தானே இருக்கும். அப்படின்னா காக்கை, அப்புறம் கீற்று, அப்புறம் கூந்தல், அப்புறம் கேணின்னு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 27வது கொஸ்டின், முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. இதில் மாறி மாறி இருக்கும். ஸோ அதில் முறையான தொடர்பு, அதாவது அந்த அமைப்பு எதில் இருக்கும், தொடர் அமைப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஆன்சர் சி தான் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். 28வது கொஸ்டின், விட்டு விட்டு இலக்கண குறிப்பு. அடுக்கு தொடர். விட்டு விட்டு இந்த மாதிரி வரதெல்லாம் அடுக்கு தொடர். இரட்டை கிளவினா பிரித்தா பொருள் தராது, அதுதான் நம்ம இரட்டை கிளவின்னு சொல்லுவோம். ஆனால் அடுக்கு தொடரை பிரித்தா பொருள் தரும். இப்போ விட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்குது, அதாவது விட்டு விடுதல் இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கும். ஆனால் இந்த இப்போ கலகலை, பல இந்த மாதிரி சலசலை இந்த மாதிரி பிரித்தோம்னா அதுக்கு எந்த ஒரு பொருளுமே இருக்காது. அது எல்லாம் இரட்டை கிளவியில் வரும். ஒரு பொருட்பன்மொழினா ஒரு பொருள் வரும், ஆனால் அதுக்கு நிறைய பேராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது ஒரு பொருள், அதாவது நிறையா மொழிகளில் இருக்கும், ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி எண்ணும் மெயினாக வெளிப்படையாக உம்முங்கிற இது அதிலே இருக்கும். ஸோ அதனால் அதை எண்ணுமைன்னு சொல்கிறோம். இலக்கண குறிப்பு. தவறான பொருத்தத்தை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. தாய் சேய், தாயும் சேயும்னு வரும். அப்போ அது உண்மை தொகை, கரெக்டு. முறுக்கு மீசை வந்தார். ஆக்சுவலி இது முறுக்கு மீசை வந்தார்னா முறுக்கு மீசை உடையவாரோ ஒருத்தர் வந்திருப்பார். அப்படி சொல்கிறது இது வேற்றுமை தொகை கிடையாது. ஸோ அதனால் அது ராங்கான ஆன்சர். கரும்பு தின்றான் அப்படின்ட்டு இருக்கும், கரும்பை தின்றான் அப்படின்னு வரும். ஸோ அதனால் இதுதான் வேற்றுமை தொகையாக வரும், அன்மொழி தொகையாக வராது. ஸோ இந்த இடத்துல இது ரெண்டுமே மாறி இருக்குது. மேலே உள்ளதான் அன்மொழி தொகை வரும், கீழே உள்ளதான் வேற்றுமை தொகை வரும். வெண்குடை, வெண்மை ப்ளஸ் குடை, ஸோ பண்பு தொகை. ஸோ ஆப்ஷன் ஏ 2வும் 3யும் தான் இங்கே ராங்காக பொருந்திருக்கு. 30வது கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். ஸோ இதோட கொஸ்டின் என்னவா இருக்கும்னா ஆப்ஷன் டி, மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் அப்படிங்கிறது தான். 31 விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன அப்படின்ட்டுருக்கு. ஸோ அதில் ஆன்சர் என்னென்னா மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை ரோபோக்கள் செய்யுமா அப்படின்னா நம்மளால் கொஸ்டின் கேட்க முடியாது. ஸோ அது ஆம்ங்கிற ஒரு ஆன்சரை கொடுக்குற மாதிரி வருதா? ஸோ அதுனா கிடையாது. ஸோ இதில் ஆன்சர் ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட்டு 32வது கொஸ்டின், மலைமுகம் காணா பயிர் போல. உவமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்வு செய்க. ஆன்சர் பி தான் வரும். என்னென்னா வறட்சினா வாட்டம் துன்பம். ஸோ மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா இங்கே வறட்சியாக இருக்குது அப்படிங்கிறத தான் அவங்க இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. 33வது கொஸ்டின், பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இவ்வுவமைக்கு பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இது ஆப்ஷன் பி
நினைத்த ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது. ஸோ நினைத்த ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது. இதை தான் வந்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னு சொல்கிறாங்க. 34வது கொஸ்டின், எதுகை மோனை இயைபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கு தத்தம் கருமமே கட்டளைக்கல். ஸோ இதில் என்ன வந்திருக்குன்னா எதுகை தான். ஏன்னா பெருமை ரூ, கருமமே ரூ, இந்த 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது தான் நம்ம எதுகைன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே வந்து எதுகை தான் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது, கெடுப்பதும் கெட்டார்க்கு சாவா மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. இக்குறப்பாவில் அமைந்துள்ள தொடைநேயத்தை எழுதுக. இங்கே வந்து ஆப்ஷன் ஏ அடியளபடை தொடை வந்து இடம்பெற்றிருக்கு. ஏன்னா அளபடை தான் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால் அது அடியளபடைன்னு சொல்கிறாங்க. அளபடைனாலே வந்து ஒரு வார்த்தை வந்து ஓசைக்காக நீண்டு ஒலிக்கிறது தான் நம்ம வந்து அளபடைன்னு சொல்லுவோம். அதனால் இங்கே வந்து அடியளபடை தான் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்ததான் 36வது கொஸ்டின், யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். ஆப்ஷன் பி முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு. அதாவது முன்னாடி நம்ம சாப்பிட்டது செரித்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து மருந்து சாப்பிட வேண்டிய தேவை வந்து ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாரு. 37வது கொஸ்டின், உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை. ஆப்ஷன் பி கருவேப்பிலை. அடுத்து 38வது கொஸ்டின், தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர். ஆப்ஷன் பி கிரேக்கர். 39வது கொஸ்டின், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு. ஆப்ஷன் சி உலக பொதுமை. 40வது கொஸ்டின், நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ பாளையம். 41வது கொஸ்டின், பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன. ஆப்ஷன் ஏ பட்டினம். 42வது கொஸ்டின், தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்பட்டவர் யார். ஆப்ஷன் பி காமராசர். 43வது கொஸ்டின், பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார். ஆப்ஷன் சி பெரியார். மோஸ்ட்லி பெண்ணுரிமை, பெண்ணடிமைக்கு எதிராக இது பண்ணது, பெண்களுக்கு வந்து சொத்துரிமை வேண்டும்னு சொன்னது, இந்த மாதிரி எல்லாமே சொன்னது யாருன்னா பெரியாராக தான் இருப்பாங்க. 44வது கொஸ்டின், வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது. ஆப்ஷன் ஏ சதுரகராதி. 45வது கொஸ்டின், சரியானதை கண்டறிக. தேவநேய பாவாணர் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். அது கரெக்டு. செகண்டு, தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். அதுவும் கரெக்டு. தேர்டு ஒன், உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தவர். அதுவும் கரெக்டு. 4வது, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார். ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரிங்கிறது தான் இதோட ஆன்சர். 46வது கொஸ்டின், தமிழ்விடு தூது எனும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர். ஆப்ஷன் பி உவேசா. அடுத்ததா 47வது கொஸ்டின், பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர். ஆப்ஷன் பி மு வரதராசனார். 48வது கொஸ்டின், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்றில் சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. காரணம், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலேயே வழங்கினர். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரிதான் இதோட ஆன்சர். 49வது கொஸ்டின், கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார். ஆப்ஷன் சி நா முத்துசாமி. 50வது கொஸ்டின், கண்ணீர் பூக்கள் என்ற கவிதை தொகுப்பை இயற்றியவர். ஆப்ஷன் ஏ மு மேத்தா. ஸோ ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இனி அப்படியே அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸாக இனி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.